ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரோஸ் மில்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரோஸ் மில்க் பண்ணுறதுக்கு நம்ம கடையில் தான் சிரப் வாங்கி செய்வோம். ஆனால் நம்ம வீட்டிலேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரோஸ் சிரப்பில் நம்ம ஆர்டிஃபிஷியல் கலர் அப்புறம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே சேர்க்கல. ரோஸ் சிரப் நம்ம வீட்டிலேயே செய்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா 1 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இதோட டெக்ஸ்சர், கலர், டேஸ்ட் எல்லாமே நம்ம கடையில் வாங்குகிற சிரப் போலவே இருக்கும். இப்போ இந்த ரோஸ் சிரப் அப்புறம் ரோஸ் மில்க் 2 ரெசிபியுமே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரோஸ் சிரப் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ரோஜா பூக்கள் எடுத்து வச்சுருக்கேன். நான் இந்த கலரில் ரோஜா எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் பேபி பிங்க் கலரில் இருக்கும்ல, அந்த ரோஸ் கிடச்சதுன்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுங்கள். பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இந்த பூவில் இருக்கிற காம்பு பகுதியை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சிரப் வேணுமோ அந்தளவுக்கு பூக்கள் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 200 கிராம் பூ எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், எல்லா பூலேருந்து நம்ம காம்பு பகுதியை தனியாக பிரித்து எடுத்தாச்சு. இந்த ரோஸ் நான் கடையில் தான் வாங்கினேன். அதனால் நிறைய கெமிக்கல் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை நல்லா கழுவிக்கணும். நான் ஒரு 4-5 தடவை தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ எல்லாத்தையும் நான் கழுவிட்டு இந்த மாதிரி வடித்தட்டில் போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் தண்ணியெல்லாம் வடிஞ்சிருக்கும், அதுக்காக. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். சப்போஸ் உங்கள் வீட்டு செடியிலேருந்து நீங்கள் பூக்கள் எடுத்திங்கன்னா இந்த அளவுக்கு வாஷ் பண்ண வேண்டியதில்லை. அதில் நம்ம எதுவுமே மருந்தெல்லாம் போட்டிருக்க மாட்டோம். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இது கூட கலருக்காக கொஞ்சமாக பீட்ரூட் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதுங்க, இந்த அளவுக்கு சேர்த்தா மட்டும் போதும். பீட்ரூட் அதிகமாக சேர்த்துட்டோன்னா அதோட வாசனை தான் நல்லா தூக்கி கொடுத்துரும். அதுக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாகவே அரைச்சிக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ இது இருக்கட்டும். அடுத்து சுகர் சிரப் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது 300 கிராம் அளவு இருக்கும். அதே கப்பில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம பாகுபதம் செக் பண்ணணும். இது கம்பி பதம் வரணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக தொட்டு பார்த்தாலே கொஞ்சம் பிசுக்கு பதம் இருந்தால் போதும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கம்பி பதம் வரல, அதுக்கு முன்னாடியே நம்ம செக் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் பாதி எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம எலுமிச்சம்பழம் சேர்க்கும்போது சர்க்கரை கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கும். இப்போ இது கூட நம்ம ரோஜாப்பூ, பீட்ரூட் எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துக்கலாம். பாகு பதம் செக் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் ரோஸ், பீட்ரூட் இருக்கிற கலர் எல்லாமே நமக்கு சர்க்கரை பாகில் சேர்ந்து கிடைக்கும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். சுகர் சிரப்பும் நல்லா கெட்டியாயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கலர் நல்லாவே இறங்கியிருக்கு. சுகர் சிரப், பீட்ரூட், ரோஸ் எல்லாமே சேர்ந்து நல்ல கலராக கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது பாருங்கள். இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் காட்டன் துணியில் கூட நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வீட்லேயே இந்த மாதிரி ரோஸ் சிரப் செஞ்சு வச்சுட்டோம்னா இதை வச்சு நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம். ரோஸ் மில்க் பண்ணுறதுக்கு ரோஸ் சர்பத், அப்புறம் ஃபலூடா, ஐஸ்கிரீம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த அளவுக்கு ரோஸ் சிரப் கிடச்சிருக்கு. நல்லா திக்காக கலராக ரோஸ் சிரப் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம சிரப்பை பிழிஞ்சதுக்கப்புறம் இதையும் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. இது பார்க்குறதுக்கு அப்படியே குல்கந்து போலவே இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக ஸ்வீட்டாக இருக்கும். இதை நீங்கள் ப்ரெட்டுக்கு நடுவில் வச்சு ஜாம் போல் சாப்பிட்லாம். ரோஸ் சிரப்பை இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணும்போது 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாட்டிலில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ரோஸ் சிரப்பை வச்சு ரோஸ் மில்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ரோஸ் சிரப் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 2 பேருக்கு செய்கிறேன், அதனால் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே 2 கப் பால் சேர்த்துக்கலாம். பால் நல்லா காய்ச்சிட்டு ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு எடுத்துக்கோங்க. இதை நம்ம டைரெக்டாகவே கிளாஸ்லேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸியில் சேர்த்து அடித்து எடுக்கும்போது நல்லா நுரைச்சி வரும். அப்போ குடிக்கிறதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை ஒரு கிளாஸ்க்கு மாற்றிக்கலாம். மற்ற ஜூஸ்க்கு நம்ம ஐஸ் க்யூப் சேர்க்குற மாதிரி இதுக்கு சேர்க்க வேண்டாம். பால் ரொம்பவே டைல்யூட் ஆகி டேஸ்ட் நல்லா இருக்காது. பாலை 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணிவிட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க. ரொம்பவே ஈஸியாக ஹெல்த்தியாக நம்ம வீட்டிலையே ரோஸ் சிரப் அண்ட் ரோஸ் மில்க் செஞ்சிட்டோம்.
நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.